ரோகிணியை பத்தின உண்மைகள் நம்ம மீனாவுக்கு தெரிய வந்தது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களால வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம ரோகிணி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. யாரு கேட்டு வந்து நீ கிருஷா அவங்கள பாக்குறதுக்காக கூட்டு போன அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லம்மா பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் அதனாலதான் கூட்டு போனேன், மத்தபடி எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இந்த பிரச்சனை வந்து ஒரு வழியா முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரோகிணி வந்து இப்போதைக்கு முத்துவுக்கு என்ன பத்தின விஷயங்கள் எதுவும் தெரியல, அதனால நான் உன்னை சும்மா விடுறேன், ஒருவேளை என்ன பத்தின விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்றுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து போனை வைக்கிறாங்க. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் கல்யாணி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நாளைக்கு மறுநாள் கிறிஷோட அப்பாவோட நினைவு நாள், அவருக்கு நம்ம திதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துகிட்டு என்னாலாம் வர முடியாது, நீ போய் வேணா கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ரோகிணி, கண்டிப்பா நீ வந்துதான் ஆகணும், உனக்கு வேற வழியே கிடையாது, வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ரோகிணி வந்து ரொம்ப மறுக்கிறாங்க. இல்லம்மா நான் வரல, எனக்கு நாளைக்கு வேலைக்கு இருக்குது, எனக்கு அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாங்க. ஆனாலும் அவங்க அம்மா வந்து விட மாட்டேங்கிறாங்க. இல்ல நீ வந்துதான் ஆகணும், நீ வந்தாதான் இந்த விஷயங்கள்லாம் சரியா வரும், நீ கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இப்ப ரோகிணிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப போர்ஸ் பண்றாங்க அப்படின்றதுனால சரி நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே ஊர்ல தான் மீனா இருக்கிறாங்க. அதாவது இவங்க எந்த ஊருக்கு திதி கொடுக்க போறாங்களோ அந்த ஊருக்கு தான் இப்ப மீனா வந்திருக்காங்க அப்படின்றதுனால அதனாலதான் ரோகிணி வந்து நம்ம மீனா கண்ணில் பட்டதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த விஷயம் வந்து எப்பவே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஆனா தள்ளி தள்ளி போய் இப்ப மீனா கையில வந்து சிக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மீனா இந்த விஷயத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மீனா தான் நல்ல குணி நாணயமாச்சே. மீனா வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பா வெளியே சொல்ல மாட்டாங்க, அது நமக்கே நல்லா தெரியும். ஏன்னா நாளைக்கு எபிசோட்ல மீனாவுக்கு ஒருவேளை உண்மை தெரிய வந்தாலும் ரோகிணி என்ன சொல்லுவாங்க, மீனா கிட்ட நம்ம நடிச்சா ஏமாத்திரலாம் அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும். அப்ப ரோகிணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீனா கிட்ட வந்து செம்மையா நடிப்பாங்க. அதாவது என்னோட வாழ்க்கையே போயிருச்சு மீனா, உன்னை என்னோட அக்காவா அல்லது என்னோட தங்கச்சியா நான் நினைச்சு சொல்றேன், தயவு செஞ்சு இந்த உண்மையை வந்து யாருக்கிட்டையும் சொல்லிடாத, அப்படி நீ ஒருவேளை யாருக்கிட்டையா சொன்னா நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன், ஆனா ஒண்ணு என் சாவுக்கு நீ மட்டும்தான் காரணமா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க அவங்களோட நாடகத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. சோ நம்ம மீனா லூசு சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா கவலைப்படாதீங்க ரோகிணி, நான் உங்க பக்கம் நிக்கிறேன், கண்டிப்பா இந்த வாழ்க்கையை நான் உங்களை காப்பாத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான் இருக்கும், என்ன தாண்டி உங்களுக்கு இந்த விஷயம் வெளியே போகாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனால ரோகிணி பத்தின விஷயங்கள் இப்போதைக்கு மீனாவுக்கு தான் தெரிய வந்திருக்குது. நம்ம வந்து வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு நினைச்சோம், ஆனா அது கிடையாது. இப்போதைக்கு மீனாவுக்கு மட்டும் தான் தெரிய வந்திருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் தான் படிப்படியா ஒவ்வொரு ஆளுக்கு தெரிய வரும். ஏன்னா இப்பதான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்குது. இனி இந்த பிரச்சனைக்கு எல்லைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. சோ அதனால இப்போதைக்கு மீனாவுக்கு தெரிய வந்திருக்குது. இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொரு விஷயமா இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆளுக்கும் தெரிய வரும். அதுதான் நடக்க போகுது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் ட்விஸ்டா இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முத்துவுக்கும் அடுத்தடுத்து கேள்விக்கான விடை கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மீனாவுக்கு தெரிஞ்சிருக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முத்துவும் கிட்டத்தட்ட நெருங்கி போய்கிட்டே தான் இருக்காரு. இப்படியே போச்சுன்னா முத்துவுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துடும். ஆனா மீனா மூலியமா கிடையாது, அவரா தனியா வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏன்னா இப்பதான் வந்து கிருஷ் யாரு, கிருஷுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவனுக்குன்னு பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்குது. சோ அதனால இனி அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கும் உண்மை தெரிய வரும். இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை வீட்டுல போய் சொல்லுவாங்களா? மீனா வந்து சொல்ல மாட்டாங்க, ஆனா முத்து அப்படி செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.